அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய புதன் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 18 மார்கழி 2024 இணைந்திருக்கின்றோம். கடகடன்று நாட்கள் ஓடுகின்றது. இன்னும் 2 வாரங்களில் அடுத்த வருடத்துக்குள் கால் பதிக்கப் போகின்றோம். மனித நேய முன்னத்தும் மகத்தான மார்கழி மாதத்தோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போல வேடம்பர் நிகழ்ச்சிகளுக்குள் இன்று வெள்ளி இடம்பெறும் நிகழ்ச்சிகளில் ஒன்று இன்று இடம்பெறுகின்றது. அது விளையாட்டு சொல் தேடல். முதலில் சிந்தனை நேரம் பொறிச்சொல். அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு குடும்பங்கோலயம், 11 மணிக்கு மருத்துவர் நேரம் டாக்டர் பெனிட்டா ஸ்டீபன் அவர்கள் வருகின்றார்கள். இன்று இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கும் யாரை பார்த்தாலும் இருமல் தடமல் தும்மல் இப்படியாக தெரிகின்றார்கள். அது பற்றி பேச வருகின்றார். அதனைத் தொடர்ந்து சொல் விளையாட்டு சொல் தேடல் தொகுப்போடு ஜெயம் அவர்கள் இணைகின்றார்கள். நாளை வியாழன் கவி நேரத்துக்கு முன்பதாக கேள்வி கணக்குகள் இடம்பெற்றுக் கொள்ளும். தொகுப்போடு செல்வி தியானந்தன் அவர்கள் தொடர்ந்து கவிதை நேரங்கள் இடம்பெற்றுக் கொள்ளும். வெள்ளி முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு திங்கள் செவ்வாய் மீண்டும் நிகழ்வுகள் இடம்பெற்று புதன் கிறிஸ்மஸ் தினத்தில் அன்று மீண்டும் எல்லோருக்குமான ஒரு நாட்டில் விடுப்பு. பின்பு வியாழன் வெள்ளி எல்லாமே நிகழ்ச்சிகள் இடம்பெற்று கொண்டிருக்கும். இந்த வெள்ளியும் கிறிஸ்மஸ் அன்றைக்கும் நிகழ்ச்சிகள் 2 நாட்கள் தவிர்க்கப்படுகின்றது. மற்றபடி ஒவ்வொரு நாளும் இருக்கின்றது. என்றும் கூறியபடியே சிந்தனை நேரம் வாருங்கள். பாலன் பேரப்பிள்ளையர்கள் வணக்கம். காலை வணக்கம். கலைவாணி உங்களுக்கு நலமாக உற்சாகமா இருக்கீங்க? நல்ல உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நாங்களும் அதே நடத்தோடு நன்றி சகோதரி. அப்படியே முதற்கண் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராஜன இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் பராமோன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்துடன் சிறப்புகிற அனைத்து குடும்ப உறவுகளையும் மற்ற எல்லோரையும் ஏசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களால நீங்கள் அவர்களை தினமும் ஆசைகளை சொல்லிக்கொண்டு தண்டலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவனுக்கு தொழிலக்கம் சகோதரி 317 என்று சொல்லிக்கொண்டு மலமகோட புதிய ஏற்பாட்டில யோவானுக்கு வெளிப்படுத்த விசேஷம் 11ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 9-19 முடியும். புதிய ஏற்பாட்டில 343வது பக்கம். இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்தில் இருந்து ஜீவாவி அவர்களுக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 ஒரு பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று. இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. 7ஆம் தூதர் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. 7ஆம் தூதர் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்ய பாரம் பண்ணுவார்
என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது ஸ்தோத்திரன் மன்னிக்கவனும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல்மலையும் உண்டாயின. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி திறக்கப்பட்டது. உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல்மலையும் உண்டாயின. நாளைக்கு சோதரி 12ஆம் அதிகாரம் தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடம். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அணைந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அணைந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் பேசாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேயும் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேயும் கிருபை போதுமே. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போது, கடும் அக்கினியில் நடந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேயும் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேயும் கிருபை போதுமே. அவனே மீண்டும் இந்த புதிய நாளை காலத்தில் இந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கோடி நாடு செலுத்துவோம் ராஜா. அவனே எல்லோரும் உங்க பிள்ளைகள் ராஜா, எல்லோரையும் ஆசீர்வதிங்க, வெற்றிப்பை அனுப்பி வாங்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் செலுத்துவோம் தாப்பனே. மற்றும் உங்களுக்கு பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் ஒவ்வொரு இடங்களில் நடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, மற்றும் எந்த இடத்தில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ஒரு சமூகம் அவரோட கூடவே இருக்கணும் ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள்
பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ இந்த பிரச்சனைகளோ இந்த கொள்ளை நிறுவனம் ஏற்படாமல் தகப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியின் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக எடுத்து ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே தினம் நீங்கள் பாதுகாப்பதற்காக இந்த நாள் பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டிருப்பதற்காக கொடான கோடி ஆண்டுகிறார். இப்பொழுது எல்லோரும் ஆசிர்வதிங்க வருடத்துக்கு ராஜா. மற்றும் குடும்பங்களுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான பொல்லாத அசுத்தாவிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்தேன். சோத்திரன் தாப்பனை குடும்பங்களில் ஆசிர்வதிங்க தேவைகளை தந்தீங்க ராஜா. அதுக்காக நன்றி சொல்லும் தாப்பனே. மற்றும் அனைத்து சிறுவர்களுக்கு நிறைந்த ஞானத்தையும் அடுவினாடி உங்கள் பாதுகாப்பிடுங்க கூடவே கொண்டு ராஜா. அப்படி எங்கள் பாதுகாத்து ஆசிரியர் பெருமைக்காக நன்றி செலுத்துவோம் தாப்பனே. மற்றும் பாமத்தில் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வழிபட்டவர்கள் எதுக்கின்றார்கள் சொல்லிக்கொண்டு சகோதரி உடவர நன்றி வணக்கம். மிக்க நன்றி வணக்கம். அண்ணா வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே இறையாட்சியும் இறையருளும் நிறைந்திருக்க திரையிலே இசைந்து சென்ற திருபாலன் வேலுப்பிள்ளை ஐயா, இசையவிருக்கின்ற நேவிஸ் பீரிஸ் அம்மா மற்றும் இதனை நிறைப்படுத்துகின்ற தங்களுக்கும் வேறு வழியிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள். கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது என்ற வார்த்தைகள் இங்கே நாம் காணுகின்றோம். இங்கே நாடுதல், தாகம் கொள்ளுதல், ஏங்குதல் என்று 3 வார்த்தைகள் தாவீது அரசரினாலே பயன்படுத்தப்படுகின்றன. இவைகள் ஆன்மீக வாழ்வின் ஆதாரமாகவும் அடிநாதமாகவும் அமைகின்றன. இறைவனை நோக்கிய நாட்டம் மனிதருக்கு மிகவும் அவசியமானது என்பதனை இங்கே தாவீது அரசர் எடுத்து காட்டுகின்றார். இன்றைய உலகில் மனிதர் இறைவனுக்கு உரியவற்றை நாடாது இவ் உலகிற்கு உரியவற்றை நாடுகின்றார்கள். இறைவனுக்கு உரியவற்றை நாடுவது என்பது அவரை மட்டும் முழுமையாக சார்ந்திருப்பது மற்றும் எல்லாவற்றிலும் அவரை மட்டுமே நம்பியிருப்பது. இங்கே நாடுதல் என்பது தேடுதல், ஈர்ப்பு என்னும் பொருளாகிறது. அப்படி என்றால் ஒரு காரியத்திலே ஈர்ப்பு ஏற்படும் போது அதனை நாம் தேடிச் செல்வது போல் கடவுள் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும் போதுதான் அவர் மீதான நாடுதலும் தேடுதலும் பிறக்கும். அதனால்தான் கடவுளே, நீர் என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன் என்கிறார் தாவீது. தாகம் பற்றி பார்க்கும் போது மனிதர்களுக்கு மட்டுமில்லாது விலங்குகளுக்கும் தாகம் ஏற்படுகிறது. ஒரு காட்டிலே நீண்டதொரு பயணத்தை நாம் மேற்கொள்வதாக இருந்தால் கையில் தண்ணீர் ஏதும் எடுத்து செல்லவில்லை என்றால் அப்போது மிகுந்த பயண களப்பிலே இருக்கிறோம். கண்ணிற்கு எட்டிய தூரம் வரை தண்ணீர் தென்படவில்லை. அந்நிலையிலே நமது உணர்வுகள் எவ்வாறு இருக்கும்? எங்காவது சிறிய தண்ணீர் கிடைத்தால் கூட போதும், அதனை அப்படியே அள்ளி பருக வேண்டும் என்றொரு ஏக்கம் இருக்கும். அப்படிப்பட்டதொரு ஏக்கம் இறைவனை தேடுவதில் இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் விரும்பிய தண்ணீர் கிடைத்து நமது தாகம் தீரும் போது என்ன நிறைவு கிட்டுமோ அதே நிறைவு நாம் இறைவனை தேடி கண்டுகொள்ளும் போது நமக்கு கிடைக்கும். இதன் காரணமாகத்தான் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது என்று கூறுகிறார் தாவீது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகிறது என்கின்றார். தரிசு நிலம் பயிரிடப்படாமலும் உரிய நீர் மற்றும் நில மேலாண்மை இன்றி வளர்ச்சியற்று கிடக்கும் இடங்களை குறிக்கும். கால்நடைகளை அதிகமாக மேயவிடல், நச்சுத்தன்மை கொண்ட கழிவு நீரையும் தொழிற்சாலை கழிவுகளையும் தொழிற்சாலையை சுற்றியுள்ள நல்ல விளை நிலங்களில் விடுவதனால் நல்ல நிலங்கள் தரிசு நிலங்களாகி அவை விளைச்சலுக்கு தகுதியற்றவை ஆகின்றன.
உலக இன்பங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் போது நல்ல நிலங்களாக இருக்கும் மனிதர்களின் மனங்களும் இப்படி தரிசு நிலங்களாக மாறி போகின்றன. தங்களை உணர்ந்த ஒரு காலகட்டத்தில் அவை கடவுளின் இரக்கமிகு செயல்களுக்காக ஏங்கி தவிக்கின்றன. தரிசு நிலங்களை எவ்வாறு நல்ல நிலங்களாக மாற்றுவது என்பதற்கு கால்நடைகளுக்கென தனி மேய்ச்சல் நிலங்களை உருவாக்குதல், மண்ணரிப்பை தடுக்கும் வழிமுறைகளை கையாளுதல், ஒவ்வொரு நிலமாக மாறாமல் இருக்க தேவைக்கு அதிகமாக நீர் பாய்ச்சுவதை தடுத்தல், மண் வள பரிசோதனை அடிக்கடி செய்ய கற்றுக் கொடுத்தல், சுரங்கங்களின் கழிவுகளை அகற்றி தரிசு நிலங்களை விளை நிலங்களாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தல் ஆகிய கருத்துக்கள் வல்லுநர்களினாலே முன்வைக்கப்படுகின்றன. இவ்வாறு பல்வேறு வழிகளில் பாழ்பட்டு தரிசு நிலங்களாக மாறியுள்ள நமது நிலங்களையும் கடவுளை நோக்கி திருப்பும் போது, அவற்றில் ஆன்மீக காரியங்களை விதைக்கும் போதும் அவை பலனளிக்கும் நல்ல நிலங்களாக அவை மாறும். நாம் தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து போட்டு ஆலயத்திலே போய் நின்று இறைவா எனக்கு அருள் தான் என்றால் எவ்வாறு? ஏற்கனவே நம்முடைய உடல் மனம் தீமையாக இருக்கிறது. அதிலிருந்து அது நல்ல நிலைக்கு நாம் மாற்றப்படாமல் ஆலயங்களிலே போய் நின்று வேண்டுதல் செய்யும் போது இறைவன் எங்களுக்கு தரவில்லை என்று குறை கூறுவது தவறு. இறைவனோடு நாம் ஒன்றித்திருந்தால் பிரச்சனைகளிலும் துன்பங்களிலும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்பதனை நாம் நம்பினால் இறைவன் எங்களோடு எங்களை பாதுகாப்பார். அதாவது இதிலே ஜேசு அந்த மலையிலே நின்று வேண்டுகின்றார் இறைவனை, இறைவா இந்த துன்பம் எனக்கு வேண்டாம் என்று. ஆனால் அந்த துன்பம் இறைவனுக்கு கொடுக்கப்பட்டது. இறைவன் அவரோடு இருந்தார். அதே போல எங்களுடைய துன்பங்களிலும் இறைவன் எங்களோடு இருக்கின்றார். மரியாள் இயேசுவை எவ்வாறு தன்னுடைய மடியிலே வளர்த்தி இருந்தது போல துன்ப வேளையிலே எங்களையும் தங்களுடைய மடியிலே வளர்த்தி எங்களை பார்க்கின்றார்கள். எனவே துன்பம் ஏற்பட்டவுடன் இறைவன் இல்லை என்பதல்ல, இறைவன் துன்ப நிலையிலும் எங்களோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழும்போது துன்பம் எங்களுக்கு முன்னால் இறைவனோடு இருக்கும் நாங்கள் தப்பித்தவர்களாக அருள் பெற்றவர்களாக அதன் பின்னே இருப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும் மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும் ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும் அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட நான் பிறரை புரிந்து கொள்ளவும் பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இந்த வேளையிலே இறையாட்சியின் சிந்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இன்றைய தினத்திலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், இன்றைய தினத்திலே என்னுடைய பிறந்த தினத்தினை யாராவது கொண்டாடுவார்களா என ஏங்குகின்றவர்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்காக தங்களுடைய இதயம் உடல் வாழ்வு அத்தனையும் அளித்தும் வயோதிப சாலையிலே ஏங்குகின்றவர்கள், இன்றைய தினம் என்னுடைய பிள்ளை எனக்கு ஒரு தொலைபேசி எடுக்குமா என்று ஏங்குகின்றவர்கள், வயோதிப சாலையிலே முன்னே வந்து நின்று தன்னுடைய பிள்ளை வருமென்று நம்பியிருந்து அதை காண முடியாமல் திரும்பி செல்லுகின்ற உள்ளங்கள், இன்றைய தினத்திலே இறந்தவர்களுக்காக கரம் குவித்து தீபமேற்றி நிற்பவர்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கொள்ளுகின்ற இந்த வேளையிலே இந்த தளத்திலே பணியாற்றுகின்றவர்கள், இந்த பணியினை தாங்கள் இறை பணியாகவே செய்கின்றோம் என்பதனை உணராமலே தங்களுடைய பணியினை ஆற்றுகின்றவர்கள், இதனை நெடுப்படுத்துகின்ற இந்த தளம், இதனை நெறிப்படுத்துகின்ற வாணிமோகன் அவர்களுக்கும் இறையாட்சியின் அருளும் ஆசியும் நிறைந்திருக்க அருள் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் வணக்கம்.
வாணியவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்துமஸ் மரங்கள் பழைய காலத்தில் பேணி பாதுகாப்பதை நாம் அறிவோம். சவுக்கு இன ரன்னர் மரங்களை வைக்கப்பட்ட போதும் ஆப்பிள் பழங்கள் மரங்களில் தொங்க விடப்பட்டன. மூவரசர்களுக்கு வழிகாட்டிய அதிசயமான விண்மீன் நினைவாக பல பல வண்ண உருவங்கள் தொங்க விடப்பட்டன. பாலன்குடி 5 காய வரத்தரான அசிசியின் புனித பிரான்சிஸ் 1223 ஆண்டு நத்தார்குடிலின் பாலனை மற்ற உருவங்களோடு சேர்த்து அதை வைத்து அவர்கள் அந்த வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். தற்போது எல்லா விதங்களையும் கிடைக்கும் பொருட்களை வைத்து நாம் மகிழ்கின்றோம். ஆண்டவராகிய கடவுளின் இஸ்ராயேல் கடவுள் போற்றி. அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை செய்வார். பரியோக்கும் ஏழையர்க்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். நம் நாட்டு மக்களை காப்பாற்றும் ஆண்டவர். இனிய குழந்தை இயேசுவிடம் வேண்டுவார். மணிகள் தோணிக்குதே பணிகள் பணியவே அன்னை வண்ணவர் துணியில் புரிந்து அன்று பேசும் மாணவர்களே சென்று கோயில் மணிகள் தோணிக்குதே சென்று வாரம் சுவையில் பாலனை சென்று வணங்கி ஆசி பெறுவோமே. மணிகள் தோணிக்குதே மணிகள் பணியவே அன்னை வெண்ணவன் துணியில் தேடிக்கொள்வான். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். யானட் சொல்வாங்க. வணக்கம். இங்கே காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மூனுக்கு நடா மூனவர்களுக்கு அனைத்து பாமுகிறது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு அந்திரமந்தி தியானடேஸ். இன்று திருவிரை காலம் 3ஆம் வாரத்தில் 3ஆம் நாள் புதன்கிழமை 2037 ஆக்கமாகும். உலகிலே ஒன்றுமில்லாமலிருந்து கடவுள் உலகை படைத்தார். தன் வேலை அன்றோடு முடிந்து விடவில்லை. கடவுள் தொடர்ந்து செயல் ஆற்றுகின்றார். கடவுள் நம்மோடு தொடர்ந்து வாழ்விக்கின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகம் இன்றைய நற்செய்தியை நம்மை தெளிவுபடுத்துகின்றது. உலகில் இருவையான மனிதர்கள் உண்டு. உலகில் நடப்பவற்றை அப்படியே ஏற்றுக்கொண்டு உலகம் தரும் சட்ட திட்டங்களை கடைப்பிடித்து வாழ்வை நடாத்தி கொண்டிருப்பார்கள். இவர்கள்தான் பெரும்பான்மையராக உள்ளனர். 2ஆம் வகை மனிதர்கள் எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாது கேள்வி கேட்கக்கூடியவர்கள். இது வேற மாதிரியா ஏன் இருக்கக்கூடாது என சிந்திப்பவர்கள். இவர்கள் மிக சிறுபான்மையோடு, ஆனால் இவருடைய இந்த மாற்று சிந்தனைகளும் செயல்பாடுகளும் தான் உலகின் பல்வேறு மாறுதல்களுக்கு காரணமாகின்றன. எல்லோரும் பொருட்கள் மேலிருந்து கீழ் உள்ளதை இயல்பாக ஏற்றுக்கொண்டிருந்த போது ஏன் அவை மேலே செல்லக்கூடாது என சிந்தித்த நியூட்டன் போன்ற எத்தனையோ எடுத்துக்காட்டுகளாக குறிப்பிட முடியும். மாற்று சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் முன்னெடுத்த 2 சிறந்த மனிதர்களைத்தான் இன்றைய வாசல் நமக்கு பாடம் படிப்பித்து காட்டுகின்றன. இஸ்ராயேல் சமயம் தாம் இறைவலால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, நமக்கு இவராலும் தீங்கிழைக்க முடியாது என்று கண்ணோக்குடன் இறைவனுக்கு ஒவ்வாத செயல்களை செய்து கொண்டிருந்த போது எசேக்கியால் இறைவாக்கினர் இஸ்ராயேலின் செயல்பாடுகளை ஒரு கூடாத செயலுக்காக ஒப்பிடுகின்றார். இஸ்ராயேல் சமூகம் மனம் மாறி என்னுடன் திரும்ப அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் அநேரம் சட்டத்தை பிள்ளையர கடைப்பிடிக்க வேண்டும் என்ற நிலையுடைய சமூகத்தில் மாற்று சிந்தனையும் செயல்பாட்டையும் முன்வைத்த ஜோசேப்பு மரியாளை காட்டி கொடுக்காமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகின்றார். இவர் எடுத்த மாற்று சிந்தனை மீட்பரை உலகுக்கு பெற்று தந்தது, கடவுளை நம்மத்தில் வரவழைத்தது. இன்றைய சூழலில் நம்மத்திலும் எத்தனையோ பழக்க வழக்கங்கள் சட்டத்திட்டங்கள் காணப்படுகின்றன. ஆனால் இவை அனைத்தும் எல்லா சூழலிலும் அப்படியே பின்பற்றப்பட்டால் மாற்றங்களுக்கு எவ்வித இடமே இல்லாமல் போய்விடும். அது இருக்கும் அடிமை நிலைமைகளை தக்க வைக்கும், தேக்க நிலையை ஏற்படுத்தும், வளர்ச்சி என்பது தடைபடும். எனவே மாற்று சிந்தனைகளை வரவேற்போம், மாற்று செயல்பாடுகளை ஊக்குவிப்போம், விமர்சன கண்ணோட்டத்தோடு அனைத்தையும் அணுகுவோம். உயர்த்துகின்றேன் உள்ளமதை ஆண்டவரே உம்மை நோக்கி, ஆண்டவரே உம் இரக்கத்தையும்
பேரன்பையும் நினைந்து கொள்ளும், எம்மையும் நினைந்து கொள்ளும். ஏனெனில் நீரே வல்லவரே, உம்மிடமே அடைக்கலம் நான் புகுந்துள்ளேன் எமைக்காரும். வெட்கமுறு என்னை விடாதேயும், உம்மை நான் நம்பியுள்ளேன். உயர்த்துகின்றேன் என் உள்ளமதை, ஆண்டவரே உம்மை நோக்கி, ஆண்டவரே உம்மை நோக்கி. நன்றி, வணக்கம். கலைவாணி மோகன். மிக்க மிக்க நன்றி. வணக்கம் ஜான் சொல்லலே. நன்றி, வணக்கம். பாருங்கண்ணே பிலிப் சொல்லல் எட்டி எட்டி பார்ப்பதின் மர்மம் தான் என்ன. உயர்ந்திருங்கோ. வணக்கம். மியூட் எடுங்கோ. 10 மணிக்கு 10:30 வண்டியிருந்தேன். கல்லு புடுங்கிறது. ஓ, அப்போ கேள்வி கடை என்ன சொல் விளையாட்டா வந்துடுவீங்க. சொல் விளையாட்டு இருக்கு தானே, அது அப்புறம் பின்னர் தான் வருவேன். எந்த நிலையில வருவேனோ தெரியாது. பொறுக்க போறீங்க. அதெல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். வாங்க. அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு நலமா இருக்கிறீங்களா? நீங்கள்? ஆமா, நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி. எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை பாட்டி போற்றி வணங்கிக் கொண்டு ஆண்டவருடைய காலத்தில் நீரி தலை தோங்கும் என்கின்றது இன்றைய திருப்பாடல் 72. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியாக அல்லேலுயா அல்லேலுயா. இஸ்ராயேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசைக்கு திருச்சட்டம் ஈந்தவரே, திருக்கரம் நட்டு எங்களை மீட்க வந்தரணும். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது அதிகாரம் 1 திருவசனங்கள் 18 24 முடியும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்வன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்பது பொருள். யோசேப் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, யோசேப் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் என்கின்றது இன்றைய இறைவார்த்தை. சிலர் தவறு செய்யும் போது உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு நாம் இடத்திலேயே திருத்த விளைகின்றோம். இதனால் தவறு செய்தவரின் மனம் உடைகின்றது. அவருடைய மன மகிழ்ச்சியும் மறைகின்றது. தவறு செய்தவரை பொது இடத்தில் சுட்டி காட்டும் போது அவருக்கும் நமக்கும் பகைமை வளரத் தொடங்கும். அதற்கு மாறாக அடுத்தவரின் தவறுகளை நாம் தனியே பண்போடு திருத்தும் போது அவர் மனம் பெரிதும் பாதிப்பு அடைவதில்லை. அவர் மனம் உயர்வடைந்து ஊக்கம் பெறுவார். இனிமேல் தவறு செய்யக்கூடாது என்று நினைப்பார். சாதிப்பதற்கான வேகம் அவரிடம் கூடும். நாம் பொது இடத்தில் யாரையும் கண்டிக்காமல் தனியே அழைத்து திருத்தும் போது அது நமக்கு பெருமையையும் பெற்றுத்தரும். நம்மை பற்றி பிறர் உயர்வாக நினைக்கவும் வழி செய்யும். இவர் ஒரு உயர்ந்த மனிதன் என்று பிறர் பெருமையாக பேசுவதற்கும் வாய்ப்பு உண்டாகும். இதை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். நெருக்கடியில் நிலை தடுமாறுகின்ற ஒரு மனிதராக இந்த யோசேப்பை நற்செய்தியாளர் மத்தேயு சுட்டி காட்டுகின்றார். தனது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டம் தலைகீழாக மாறிப்போய் இருப்பதை காண்கின்றார். அந்த காலத்தில் யூதரிடையே நிலவிய கலாச்சார கட்டுப்பாடுகளின் சூழலில் திருமணமாகாமல் மரியா கருவுற்றிருந்தது யோசேப்பின் மனநிலையில் குழப்பத்தை உண்டாக்கி இருந்தது. மரியாவை விலக்கி விடுவதை தவிர வேறு வழி அவருக்கு தெரியவில்லை.
இத்தகைய இக்கட்டான நேரத்தில் ஆண்டவரின் தூதர் கனவில் தோன்றி உம் மனைவியை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று கூறுகின்றார். மனக்குழப்பத்திலிருந்து அமைதி அடைந்தவர் மரபுக்கும் வழக்கத்திற்கும் அப்பாற்பட்ட நடைமுறையை ஏற்றுக்கொள்ளுகின்றார். திருமணமாகாமல் கருவுற்றிருக்கின்ற பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொள்வதில் உள்ள அவமானங்கள், இடையூறுகளை தாங்கிக் கொள்ள துணிவுடன் தயாராகின்றார். இவரின் இந்த துணிச்சலான செயலின் விளைவாக ஆண்டவர் இறைவாக்கினர் வழியாக உழைத்தது நிறைவேறிற்று. அன்பின் இறைவா, அயலாருக்கு இருக்கும் இரக்கம் காட்டுவதற்கான வழிகள், சவால்களும் இடையூறுகளும் நிறைந்தவை. அவற்றை ஏற்று நடத்துவதற்கான துணிவை எங்களுக்கு தாரும். சோதனை நேரங்களிலும் உறுதியற்ற மனநிலையிலும் எங்களை காத்தருளும். உம்முடைய உடனிருப்பு எங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென் என்று வேண்டிக்கொண்டு ஆர்வமாய் நாடுதல் போ இறைவாய நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாய நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கி நாடி வருகின்றது கலைமானியோடே ஆர்வமாய் நாடுதல் போ உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது, உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது. இறைவா உன்னை என்று நான் காண்பேன், கண்ணீரே என்ன உணவானது. மக்களின் கூட்டத்தோடு விழாவில் கலந்தேனே, அக்களில் போடு இவற்றை நான் நினைக்க, அக்களில் போடு இவற்றை நான் நினைக்க என்னுள்ளம் பாகாய் கரைகின்றது கலைமானியோடே ஆர்வமாய் நாடுதல் போ இறைவாய நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாய நெஞ்சம் மறவாது உன்னை ஏனி நாடி வருகின்றது கலைமானியோடே ஆர்வமாய் நாடுதல் போ. எனக்கு திருமதி வாணிமோகன், உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த வேண்டுதலை சிந்தனையில் வேண்டும். இந்த எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு மலர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலேயே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு எதிர்பார்த்தபடி இன்று புதன்கிழமை எல்லா நிகழ்ச்சிகளையும் எதிர்பார்த்தபடி நானும் நிற்கு மட்டும் நிற்க 10:30 நான் வந்துடுவேன். நான் நன்றியோடு விடைபெறுகிறேன். நேரத்தோடு வந்தா கேட்டுக்கொண்டிருப்பேன். வந்து 10:30 நேரம் இருக்கு. போயிட்டு வாங்க. என்ன நிகழ்வு வருவது நேரம் ஒன்றுதானே, அல்ல குடும்பங்க ஒன்றுதானே. ஒரு பட்சத்தான் அது அப்புறம் கட்டின கூடம் உண்டு. கட்டணத்துல 16 வருஷத்துக்கு முதல் கட்டின கூடம் வந்து குடும்ப போறாங்க. அதை வரைக்கிற இது போட்டு தானே செய்வேணும் இல்லையா? என்னன்னு தெரிய செய்வேணும். வந்துட்டு அந்த தண்ணி பதார்த்தங்கள் கூழ் மாதிரி எதுவும் குடிச்சிட்டு போடுவாங்க. இல்ல அந்த இது போட வேணும், இன்ஜெக்ஷன் போட்டு தான் பிடுங்கணும் நினைக்கிறேன். போடுவாங்க. அது பிறகுதான் நோகும். பிறகு நோகும். அந்த நேரத்துல ஒன்று தண்ட வேண்டாம். டோன்ட் வரி, அப்படி பயந்தோண்டு போகாதீங்க. வந்துட்டு பிறகு சாப்பாடு உண்டைய கொஞ்சம் தவிச்சிட்டு இப்பவே சாப்பிடலாம். ஆனா கிறிஸ்மஸ் டைம் செய்யணும் என்ன? கிறிஸ்மஸ் டைம் அதுதான். அது 18ஆம் தேதி தானே ஒரு கிழமை இருக்குத்தானே. ஆறிடுறாங்கக்குள்ள அவங்க டக்குனு பூட்டிடுவாங்க. எல்லாம் பறையெல்லாம் பூட்டிடுவாங்க. ஓகே. இல்லாட்டி மாஸ்கை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான்.
மாஸ்கை போட்டுக்கிட்டு வர வேண்டியதுதான். இல்லை அதோண்டு தண்ட வேண்டாம். அது அதில் ஊசியை போட்டுட்டு பிரேக்கரத்தை போட்டுட்டு திரும்ப வந்துட்டு திரும்ப நான் நிற்கிறேன்னு கொஞ்சம் நேரத்தான் நோவும் பிறகு ஓகே ஆயிரும். ஓகே வந்துடுவேன். உடம்பு எனக்கு பெரிய அவதியாக இருந்தது கண்டுபிடி. சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். நன்றி. இன்னைக்கு சொல்வெளியாட்டு சொல்லித்தோட எல்லாம் இருக்கு பின்னாடி தான். அதுதான் பிறகு தானே வந்துடுவேன். அது நீங்கள் பேசாமல் செய்யலாம் தானே. ஓகே வந்துடுவேன். சரி வந்துடுவீங்க. அது 12 மணிக்கு நினைக்கிறேன். ஓ போயிடலாம். டாக்டர் முடிய. சரி நன்றி. நன்றி வாணி, நன்றி. நன்றி வணக்கம். ராஜினி அக்காட அப்பேமெண்ட் என்ன நடக்கு? இல்லை வேணும் இனத்தை இனி இவன் லீவ் அல்லோ வேணும். கிறிஸ்மஸ் அது முடியத்தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. 2 பேருக்கும் ஒரே நேரம் கேட்பது. இவருக்கு வார மாதம் 27ஆம் தேதி வந்தா எல்லாம் வந்தா தந்து. உங்களுக்கு இதை முடியவா கூப்பிடுவார்கள்? இல்லை இவர் சொல்ற என்ன முதல் செய்ய சொல்லி நாங்கள் சொல்ற செய்யல. இந்த உடனே வந்து தரமாட்டாங்க. முந்தின்னு சொன்னா நாங்கள் மாத்தலாம் டேர்மிங்க. இப்ப வந்து மாத்த இல்லாத சொன்னா அவங்க எவ்வளவு காலம் எடுக்கும். 3 மாதம் 6 மாதம் எல்லாம் பின்னாங்க போட்டு போவாங்க. அவர் சொல்ற சொல்லிக்க செய்யணும் வந்து எனக்கு பேர் மறந்து கொண்டு தெரியுங்க. எனக்கு அந்த எத்த பிரச்சனை அதோட இருக்குத்தானே. இப்ப அதுக்குத்தானாக்க எனக்கு ஒரு பண்ண தூங்கின ஒரு தானே. ஓ ஆனால் இப்போ அவர்கள் தார டேட்டுக்கு நீங்கள் போய் செய்யத்தானே வேணும். அதுக்குத்தான் நான் இவர் சொன்னது. ஏன்னாண்டா அது நாங்கள் கதைச்சிதன்றதுக்கு லீவு நாள் வாரபடிக்க நேற்றை எடுத்தாங்க. கதைச்சவ இன்றைக்கு எல்லாரையும் நாளே சொல்லியிருந்தாங்க எத்தனையாம் தேதின்ட்டு. இந்த ஒரு கிழமைக்கு அதை 7 நாள் தான் நான் அந்த டேப்லெட் பாவிக்கக்கூடாது. பெத்தம் தண்ணியாக போனால் செய்யக்கூடாதுன்னா இன்றைக்கு திருப்பி விட்ட வேணும் பாவிச்சுட்டு போனாங்க. ஓகே ஓகே. அவர் சொன்ன மாதிரி இங்கே இனி எப்படியும் ஜனவரத்துவாங்க தான் எல்லாம் வந்து சேரும். 2 வேலை நினைக்கிறேன் நான். என் இப்போ லீவுகளை இனி வாரபடியாக தான் செய்யும். சரி பார்ப்போம். எல்லாமே நல்லா நடக்கட்டும், நடக்கும். நன்றி நன்றி. நேரம் விட்டு 47 இப்பொழுது இந்த நாடுக்கான பாமுக பொறிச்சொல்ல ஒருத்தரையும் காண மக்கள் எல்லாம் முத்தோ சிலாபன் ஸ்லீப்பிங் தமிழக ஸ்லீப்பிங். நாளைக்கு பர்த்டே கொண்டாடுறது இப்போதே களகட்டுது. அங்கே தூக்கத்துக்கு போயிட்டாங்க. தூக்கத்துக்கு போயிட்டாங்க பேபி. உற்சாகம் இல்லாம இருக்கு. ஏன் உற்சாகம்? நான் உற்சாகம் உற்சாகம் ஐயா உற்சாகம் உசாரு ஐயா உசாரு. நல்லா காற்று அடிக்குது எங்களோட பக்கம். காற்று குளிர் மழை இப்படியாக எங்கள் ஊர் இருக்கின்றது. இருள் பயமா தான் இருக்கு. வெயில் அடிக்கிற மாதிரி தான். நான் குளிர் 3 என்னண்டு 3 எங்களுக்கு வெயில் அடிக்கிட்டு. ஆனால் குளிர் 3 குளிர் தான். கிறிஸ்மஸ் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டிங்களா? எல்லாரும் பாட்டிமார் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கிட்டீங்களா? பாட்டிஸ் எல்லாம் பேர பிள்ளைகளுக்கு வாங்கிட்டீங்களா? பாட்டிஸ் வந்து பேர பிள்ளைகளுக்கு வாங்கணும். சின்ன சின்ன கிஃப்ட்டுகள், குட்டி குட்டி கிஃப்ட் எல்லாம் சுற்றி கொடுக்க உண்மையிலேயே ஒரு சந்தோஷம் தான். அதை உடைச்சு பார்க்க பிடிக்குதா பிடிக்கலையா அந்த நேரம் ஒரு கொண்டாட்டம் தான் அவர்களுக்கு. சின்ன சின்னதாக வாங்கிக்கிட்டு எல்லாம் அதுகளெல்லாம் மணியத்தான் கேட்குது. மணிதான். ஆனால் இப்போ இந்த டைம் எல்லாம் இந்த மாதிரி கீழே ஒரு கிஃப்ட் வைக்கிறது ஒரு சந்தோஷம் தானே அவர்களுக்கு. முதல்ல கொடுக்குறது மணியை கொடுங்க பெருசா சின்னன்னா ஒன்றை வாங்கி வச்சுட்டு ரப் பண்ணி வச்சுட்டு மரத்துக்கு கீழே அதை எல்லாரும் சேர்ந்துருந்து உடைக்கல ஒரு சந்தோஷம். பெரியாக்களுக்கே ஒரு ஹாப்பி வரும். என்ன தனியாக சந்தோஷமா இருக்கும். கொடுங்க. என்ன ஜெயமலர் பாட்டி வந்துட்டா? எல்லாரும் பாட்டி ஆகியாச்சுன்னா எல்லாரும் பாட்டி தான். சந்தோஷம் தானே. ஜெயமலர்கள் வாங்க, வணக்கம். இந்த குளிருக்குள்ள நீங்களும் இப்படி பேக்ரவுண்ட்ல இருக்க இன்னும் குளிர்ற மாதிரி இருக்குது பின்னால தண்ணியோட. இங்கே குளிர்ல மழை சாடி. இங்கே காற்று. ஓ வாங்க மீட் அடுங்க ஜெயமலர். ஓகே, இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். வணக்கம், வாங்க வாங்க. விட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நான் சொற்கள் கொஞ்சம் எடுக்கணும், அதுக்கு அடுத்து எழுதி கொண்டிருக்கேன் கொஞ்ச நேரம். சொல்லியாட்டு. ஓகே ஓகே. நீங்கள் பல சொல்லு கேட்டாலும் யாருக்கு ஞாபகம் இருக்க போகுது கேளுங்க.
அதுவும் சரி இல்ல இந்த சொல் தேர்ற தாங்கள் வச்சிருந்துச்சோம்னா அவைக்கே போயிட்டு அந்த இருந்தா எழுத்துக்கள் கொடுக்கறது அது நீங்களாக யோசிச்சு எடுக்கிறதா அந்த மற்றது ரெண்டாவது நானா தான் எடுக்கிறேன். கஷ்டம் என்ன அது? ம். அந்த இதுகளுக்கு டிக்ஷனரிக்கே பார்ப்பேன் பார்த்து இந்த ஏதாவது தெரிஞ்ச சொல்லு எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல்ல இருந்தா அதை எடுப்பேன். இல்லை இல்லை ரெண்டாவது சொல்கிறேன் எழுத்துக்கள் அது அதான் அந்த சொற்கள் அப்படிதான் பொதுவான சொற்களும் எடுப்பேன் மற்றபடிக்கு இதுக்குள்ள பார்த்து எடுக்கலாம். ஓகே. கொஞ்சம் பெரிய சொல்லுண்டா அதுக்குள்ள பார்த்து எடுப்பேன். ம் ம் கஷ்டம்தான் ஒரு நாள் தோப்பாளனாக்குள்ள சும்மா இல்லை மூளை உடைக்க வெள்ளியண்டா நான் புதன்லாம் தான் செய்யறேன் வியாழம் தான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் பெண்டை புதனண்டபடியா அப்ப நேற்று மறந்து அதான் செய்திருக்கலாம். அது அந்த ஞாபகம் பெறையில டக்குண்டு அந்த மற்ற 3 கேள்வி அதை எடுத்துட்டு அதை வேற எடுத்து தந்துட்டு இருந்தா வச்சுட்டேன்னு சொல்லி 5 கேள்வி எடுத்து தந்துட்டு போனவர் மற்றதான் செய்து எடுத்து கொண்டிருக்கேன். நான் எவ்வளோ ஒத்துழைப்பு இவ்வளோ ஆர்வம். ம் நான் வெள்ளி இது ஃப்ரீயா புதன் தான் செய்ய போறேன்னு சொல்லி அன்றைக்கு பொண்ணுமே சொன்னான் சொன்னபடியே தான் இருந்தார். ஓகே ஓகே. அப்போ உங்களோட கிறிஸ்மஸ் வீட்டையா அங்கே மால் வீட்டையா? இங்கே தான் 25ஆம் தேதி தான் ஜனவரியில் இருந்தேன். வீட்டை தான் எல்லாரும் வருவீங்க. சோறு கீறு சமைக்கிற இல்லை தான் ஏன்டைக்கு நீங்கள்? இல்லை இன்றைக்காவே தாங்களாவே சொல்லியிருக்கிறேன் தாங்கள் கொண்டு வரோம் சாப்பாடு நீங்கள் மெயினான இதுகளை போய் செய்துங்க மற்றபடிக்கு மற்ற இதுகளை நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லிச்சினோம். அப்போ ஏதாவது சும்மா அந்த அவனுக்கு வைக்கிறதில்ல நான் சும்மா வச்சுட்டு இருக்கலாம் தானே அப்போ மற்றதில் தாங்கள் செய்து முடிக்கிறேன். இல்லை சிலர் அண்டைக்கு முரியாணி சொல்லுவார்கள் அதான் எனக்கு சிரிப்பு வர அண்டைக்காவது ஒரு வித்தியாசமாக சாப்பிடுங்களேன்னுட்டு. இது இந்த 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 முறை அப்படி தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் செய்ய போகிறோம். நல்லா இருக்குமா செய்து சாப்பிடுங்க. அதுக்கு கிரேவியும் இருக்குத்தானே? இது என்ன சொன்னேன் அந்த உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு பொரிக்கிறது நல்லா இருக்குமா? அது என்ன உடனே சாப்பிடணும் பொரிச்சு பொரிச்சு உடனே சாப்பிடலாம். இலை இருந்தானா ஒடிஞ்சு நிறைய பொரிக்க அப்படி இலை அடிச்சு அவர் கொஞ்சம் அவனுக்குள்ள வச்சு எடுத்து பட்டன் எடுத்தீங்கன்னா அந்த முறுமுறு தன்மை நல்லா இருக்கும். முதல் செய்து போட்டு பிறகு அவனுக்கு வச்சுட்டு எடுத்துக்கிட்டா சரியா? இங்கே பொரிக்கக்குள்ள சின்ன சாப்பிட முடிச்சிடுங்க. பொரிக்கும் போதே குத்துற மாதிரி போயிடும். பொரிக்கும் போதே கவலை குத்துற மாதிரி போயிடும். அது பெருசாக எண்ணெயும் எடுக்காது உங்களுக்கு. அவிச்சு போட்டு கொஞ்சம் மாவில் போட்டு பிரட்டிட்டு மாவில் புரட்டுறேன்னா சும்மா அந்த தொட்டாமல் இருக்க கொஞ்சம் மேலே மாவை தூரம் அவ்வளோதான். கோதுமை முருகி வரத்துக்கு எடுத்துட்டு அதை பொரிச்சிட்டு அதுக்கு கிரேவி இல்லாட்ட சாப்பிடலாம். கிரேவி வேணும் கட்டாயம். சிக்கன் பீஃப் கிரேவி எல்லாம் இருக்குது தானே அதை காய்ச்சிட்டு அதுக்குள்ளே ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்ல சாப்பாடு அது மரக்கறியெல்லாம் வச்சு போட்டு. பெருசாக அந்த கோழி அதெல்லாம் பெருசாக அன்றைக்கு சாப்பிட மாட்டோம். இதுகள் எல்லாம் செய்கிற ஒரு சின்ன துண்டு கோழி சோசேஜஸ் அப்படி இப்படி என்று செய்கிறீங்கல்ல நல்ல சாயனா விருப்பம் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு பிறகு அண்டியில் வந்த கோழி இதுகள் தொண்டுகள் எடுத்து அதை ஒரு புரட்டல் மாதிரி வச்சு இரவுக்கு சோறோட சாப்பிட நல்லா இருக்கும். இரவுதான் மருவினம் 4 மணிக்கு அப்போ நைட் சாப்பாடு தான். ஓகே இரவு சாப்பாடு. ஓகே சென்று வாருங்கள். பொறிச்சலையும் கவிதையும் தட்டு இப்போ தான் ஆரம்பம் பொறிச்சல் தான் ஆரம்பிடுறாங்க.